ஹாய், நான் இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன்னா, ரிதன்யா அவங்க பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விசாரித்து பையன் அந்த வேலைக்கு போகிறான், இப்போ அந்த வேலைக்கு போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் விட்டியாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த வார்த்தை சொன்னது ரிதன்யா அக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவோட வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா நீங்கள் லாஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு முடிவே இல்லை, நான் இன்னொரு வாழ்கிறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் என் உசுர் எடுக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படி நான் அந்த உசுர் எடுத்தேன்னா, கோயிலுக்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா ஏற்கனவே கோயிலுக்கு போய் பிரசாதம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்றாங்க. பாப்பா வரியா, கோயிலுக்கு வரியான்னு கூப்பிட்ருக்காங்க. அப்போ என்ன சொன்னிருக்கா, சரிப்பா நான் வரேன், வாழ்வாக்காலுக்கு 1,300,780 ரூபா வாழ்வாக்கால் ஓட்ட தெரியனாலும் வந்துட்டாங்க. என்னாச்சு, அப்புறம் ஒருத்தர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கவின் கிட்ட சென்ட் பண்ணியிருக்காங்க. கவின் பின்னாடியே போயிருக்கான். கவின் பின்னாடி போனோம்னா சொல்லியிருக்காங்க, கவின் அவளை பிடிச்சி கழுத்து நெரிச்சு உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அந்த வாழ்வாக்களுக்கு போய் கொடுத்து பூச்சி ஊற்றி விட்ருக்கான். இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்மணி உன்னை கேட்டு தான் பண்ணணும். இப்போ வேற்றவங்க போய் கேட்குறான் தப்புன்னு, இன்றைக்கி கொடுக்க முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவன் வாய் கூட திறக்கல. அவன் லாஸ்ட்டாக ஒரு சொன்ன வார்த்தை என்னென்னா, அப்பா யாரை வேணால் கவின் வீட்டில் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அதில் என் கட்டிலுக்கடியில் ஒரு கீ வச்சுருப்பேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, எங்கள் அப்பா கொடுத்த நகை, எல்லோரும் கொடுத்த நகையும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு என்ன, நான் இருந்தேன்னா என்னாலும் இருவேன். யாருக்கெல்லாம் அந்த அக்கா ப்ரே பண்ணிக்கோங்க, சாந்தி அடையணும். நன்றி.